ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, கோபம் ஏன் வருகிறது? பிறர் செய்யும் தவறான செயல் நேர்மையான எல்லோரையும் நேசிக்கும் உன் இலகிய மனதுக்கு வலியை ஏற்படுத்துகிறது. நாம் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்தாலும் மற்றவர் நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றனரே என்று மனம் நொந்து கொள்ளும் அளவிற்கு உனக்கு வலியை ஏற்படுத்துகிறது. அதனால் உன் இலகிய மனம் சகிக்க முடியாமல் கோபமாக வெளிப்படுத்துகிறது. உன் மனமும் மற்றவர்களைப் போல் பச்சோந்தியாக வாழும் குணம் கொண்டிருந்தால் உனக்கு ஏன் கோபம் வரப்போகிறது? நீ நல்ல குழந்தையாக உள்ளதால் தான் நான் உன்னிடம் வந்துள்ளேன். கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும். ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி நீ வாழப்போகும் வாழ்வை நீ அறியவும் முடியாது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும். எதையும் ஆழமாக யோசிக்காதே. பின்பு நீதான் வருத்தப்படுவாய். எல்லாவற்றையும் கவனி. உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறி கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறி கூறுவார் என்பதை புரிந்து கொண்டு அம்மாதிரியான மனிதர்களிடம் இருந்து விலகியே நில். உனக்கு இன்றும் தொடர்ச்சியாக கஷ்டங்கள் வருவதினால் போதிய வருமானம் இல்லாததாலும் உனக்கு திறமை இல்லை என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. இதற்கு காரணம் உன்னிடம் உள்ள நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையும் தான். எதிலும் நியாயமாக இருக்கும் உன்னிடம் வேண்டுமென்றே பலரும் வம்பிழுத்து பேசிவிட்டு உன்னை பலர் முன்னிலையில் நீ ஒன்றும் இல்லாதவன், நீ எதற்கும் உபயோகப்படாதவன், நீ ஒரு கோபக்காரன், உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை சித்தரிப்பதற்காகவே என்பதை நீ முதலில் புரிந்து கொள். புரிந்து அம்மாதிரியான மனிதர்களிடம் இருந்தும் விலகி நில். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளானாலும் சரி, நண்பர்களானாலும் சரி, இதுவே இவர்களின் குறிக்கோள். இப்படிப்பட்டவர்களின் நட்பும் உறவும் உனக்கு தேவையே இல்லை. இவர்கள் உன்னை காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னிடம் இருப்பதை பறித்து கொண்டும் செல்கின்றனர் என்பதை புரிந்து கொள். உன்னை செதுக்கிக் கொள்ள ஒளி எதுவும் தேவையில்லை. பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களுமே போதும். தொடர்ச்சியான துன்பங்களால் மறந்தே போன உனது கனவுகள் ஒவ்வொன்றையும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகின்றேன். இன்னும் சில நிமிடங்களில் உன்னுடைய நெடுநாள் போராட்டம் ஒன்று முடிய போகின்றது. சந்தோஷமாக இரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.